ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சித்திரக்கனி. ஸோ இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். பட் வந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்குன்னா குளுக்கோஸ் குடிக்க வர சொல்லியிருந்தாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எனக்கு 7th மந்த்து ஸ்டார்ட் ஆக போகுது பார்த்தீங்களா, 6th மந்த்து முடியறதுனால வர சொல்லியிருந்தாங்க. பட் வந்து எனக்கு நஞ்சு கொடி தாழ்ந்துருக்கனால அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி வாமிட் எடுக்கக்கூடாது, உங்களுக்கு வாமிட் வருமானு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நான் சொன்னேன், எனக்கு இன்னும் வாமிட் ஸ்டாப் ஆகலை சிஸ்டர்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, ஓகே அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டைம் பிளட் கொடுக்கணும், அதுக்கு பின்னே சாப்பிட்டதுக்கு பின்னே கொஞ்சம் நேரம் கழித்து பிளட்டு தர சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறோம். நான் எம்டி ஸ்டொமக்கோடு தான் போகிறேன். இந்த ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு மந்தில் எடுத்தது, இப்போ 6th மந்த் ஆச்சு. நான் வியர் பண்ணவே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நானும் மாமாவும் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கோம். மாமா வந்து ஒரே குசி, காலையிலேயே காரில் வந்து சாங் போட்டுட்டு செமையாக வந்து பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி போயிட்டுருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், மாமா எல்லாருக்குமே ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஹாய் அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சொன்னாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நினச்சது ஒரு பக்கம், பட் நாங்கள் போனது ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் எங்கே போனேன்னு சொல்லி. பட் நான் இன்றைக்கி ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தேன், ஏன்னா நான் போன இடம் அந்த மாதிரி. நாங்கள் வந்து போனோம், பட் இன்றைக்கி சித்திரக்கனி இல்லையா, ஸோ வந்து ஹாஸ்பிட்டல் லீவாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம். சரி நம்ம முருகர் கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு முருகர் கோயிலுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்குன்னா மார்த்தாண்டத்தில் வந்து குமார கோவில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, முருகர் கோவில். அந்த கோவில் தான் வந்திருக்கேன். நான் கன்னியாகுமரி வந்து 5 மந்த்துக்கு மேலே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து ஒரு நாள் கூட நான் வந்து முருகர் கோவில் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் போனேன். எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா வந்து எனக்கு முருகர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து என்னோடய உயிர்னு கூட சொல்லலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கடவுளை. பட் இங்கே வந்ததுலேருந்து நான் கோவிலுக்கே போனதே இல்லைங்களா. ஸோ வந்து கூட்டிகிட்டு போ மாமான்னு சொன்னேன். மாமா வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகாமல் இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நான் கம்பல் பண்ணனால சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, குமார கோவில்னு போட்டிருக்கு, இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் தான் போனோம். கோவில் வந்துருச்சு, பக்கம் வந்துருச்சுன்னு கொஞ்சம் தூரம் போனால் கோவில் வந்துடும். ஆனால் என்ன ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தேன். நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஸோ வந்து எனக்கு செம்ம ஹாப்பி. அந்த கடவுள் வந்து நமக்கு என்றைக்குமே துணையாக இருப்பாங்கல்ல. ஸோ நான் நினச்சேன் நமக்கு கண்டிப்பாக துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோவில் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவில் தான் பாருங்கள், இந்த கோவில் தான். எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்குமா. அந்த கோவிலை ஃபஸ்ட் டைம் நான் போனப்போ அந்த முருகரை பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்துச்சு, ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் கோவில் வந்துட்டு சாமிக்கு தேவையான பூஜை பொருள் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கு பின்னே வந்து எங்கிட்ட கையில் அமௌண்ட் இல்லை, ஜிபேயில் தான் அமௌண்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஜிபே பண்ணி நான் தேவையான பழம், அப்புறம் வந்து பத்தி, சூடம், பூ வாங்கிட்டு கோயிலுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகிட்டோம். கோயில் இப்படி தான் இருந்துச்சு. இது பழமையான கோயில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கோயில் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோம். அவரும் இங்கேருந்து இந்த கோயிலுக்கு வந்ததே இல்லைங்களா. அவரும் ஃபஸ்ட் டைம், நானும் ஃபஸ்ட் டைம். கோவிலில் சுற்றி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பின்னே அர்ச்சனை சீட்டு அந்த பழம்லாம் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, பூவெல்லாமே. அது வந்து அர்ச்சனை சீட்டு வாங்கணுங்களா, அதுக்கு வந்து 20 ருபீன்னு சொன்னாங்க. எங்கிட்ட சுத்தமாக அமௌண்ட்டே இல்லை, ஏன்னா ஜிபே தான், ஜிபே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஜிபே பண்ண முடியல. அதுக்கு பின்னே வந்து அர்ச்சனை சீட் வாங்கிட்டோம், பட் அமௌண்ட் கொடுக்கல. அவங்க ஓகே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னே நான் சாமியும் பார்த்துட்டேன். செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமியும் பார்த்துட்டு, இது வந்து துலாபாரம் தானே இது சொல்லுவாங்க, இதையும் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அதை விட ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இந்த வெள்ளை அரளி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து சாமி மேலே இருந்துச்சு. அதை வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. யாருக்குமே எடுத்து கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாருக்குமே சந்தனமும் திண்ணீர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெள்ளை அரளி கொடுத்தாங்க. எனக்கு ஒரே ஹாப்பி, என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா நான் கோவிலுக்கு போகும்போது எம்டி ஸ்டொமக்கோட தான் போனேன். நான் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும், இருந்துமே நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம கண்டிப்பாக என் முருகரை பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நான் போகும்போது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டாக அது நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து மற்றவங்க பார்வைக்கு வெறும் பூ மட்டும்தான், பட் எனக்கு வந்து முருகரோட ஆசீர்வாதமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த வெள்ளை அரளி தான் கொடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானே, ஹிந்துவாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், வெள்ளை கலர் பூ நமக்கு கிடைச்சாலே ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வெள்ளை அரளி ஃபுல்லாகவே கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி.
ஹாப்பி. இங்கே முருகரை பார்த்துட்டேன் அப்படிங்கிற சந்தோஷமும், எனக்கு இது கிடச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷமும் ரொம்ப இருந்துச்சு. இது ஒரு அதிசயம் கூட நினைக்கணும். நான் நினச்சேன் கண்டிப்பாக நமக்கு நார்மல் டெலிவரி ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நான் கடவுளை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கு பின்ன வர வழியில் பார்த்திங்கன்னா செம்ம ஹீட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெயில். ஸோ அதனால் வந்து கம்பங்கூழ் வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். பட் வந்து கம்பங்கூழ் இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெறும் கூழ் தான் இருக்குது. ராகி கூழ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ராகி கூழில் வந்து மோர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கே வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு பின்னே நான் வாங்கிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா திருநீர், அந்த பூ எல்லாமே பூ வந்து வண்டிக்கு போட்டுட்டேன். அதுக்கு பின்னே திருநீர், சந்தனம், குங்குமம் எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் தான் இருக்குது, சாமி படத்துக்கிட்ட வச்சுருக்கேன். அதுக்கு பின்னே மாமாவை வந்து அங்கேயே குங்குமம் நெத்தியில் வச்சுட சொன்னேன், வச்சு விட்டாங்க. எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாள் நான் மறக்க முடியாத நாள்னே சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து கல்யாணமாகி 5-6 மாதத்துக்கு மேலே ஆச்சா, நான் ஒரு நாள் கூட கோவிலுக்கு போகல. இன்றைக்கி போனதில் ரொம்ப ஹாப்பி. உள்ளே வந்து சாமி சிலையை வந்து வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால் எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருந்தால் மனசார என் முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எனக்கு கஷ்டம் எல்லாமே சரியாயிடும்.